ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஜெனரல் ஸ்டடீஸ் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் யூனிட் 6ல் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இந்த டாப்பிக்கில் இருக்கிற சீரீஸ் தான் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க டாபிக்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அன்னிபெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி இயக்கமும். தீவிர தேசியவாதிகள், புரட்சிகர தேசியவாதிகள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்ட நிலையில் தான் வந்து மிதவாத தேசியவாதிகள் சில அரசமைப்பு சீர்திருத்தங்கள் வந்து செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தாங்க. இந்த டைமில் தான் வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வந்து எந்த ஒரு பொறுப்பாட்சியும் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இதனால் சோர்வடைந்திருந்த டைமில் தான் வந்து பிரம்மஞான சபையின் தலைவரும் அயர்லாந்து பெண்மணியுமான அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து அயர்லாந்தில் தன்னாட்சி இயக்கம் எப்படி இருந்ததோ அதை பேஸ் பண்ணி இந்தியாவிலையும் தன்னாட்சி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி முன்மொழிவார். ஸோ 1916 வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய அவங்க அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வந்து முன்னெடுத்து வைப்பாங்க. அன்னிபெசன்ட் அம்மையாரோட இந்த தன்னாட்சி இயக்கத்துக்கு துணை நின்றவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியா, சிபி ராமசாமி இவங்க வந்து இவங்களுக்கு துணை நின்றுருப்பாங்க. இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஒரு 4 பேரை கொடுத்துட்டு அதில் 1 2 சரி, 3 4 சரி, 1 3 சரி, இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்து யார் வந்து அன்னிபெசன்ட் அம்மையாரின் தன்னாட்சி இயக்கத்துக்கு துணை நின்றவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தன்னுடைய இந்த திட்டத்தை மக்களிடையே கொண்டு செல்வதற்காக அன்னிபெசன்ட் அம்மையார் ஸ்டார்ட் பண்ண செய்தித்தாள்கள் 2. ஒன்று நியூ இந்தியா, இன்னொன்று காமன்வெல்த். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அன்னிபெசன்ட் அம்மையார் ஸ்டார்ட் பண்ண செய்தித்தாள்கள் எதுன்னு கேட்பாங்க. நியூ இந்தியா, காமன்வெல்த். அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்ற இந்த குவாட்ஸ் வந்து அன்னிபெசன்ட் அம்மையாரால் கூறப்பட்டது. அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் எழுதின 2 நூல்கள் எது அப்படின்னு பார்த்தோன்னா, விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம், இந்தியா ஒரு தேசம், இந்தியா எ நேஷன் அப்படின்ற 2 புக்ஸை வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரத்தையும் எழுதியிருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.